இந்த வீடியோவில் கேன்வாவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சோஷியல் மீடியா போஸ்டர் கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. லெட்ஸ் ஸ்டார்ட். கேன்வானா என்ன ஆக்சுவலினா, கேன்வா வந்து ஒரு டிசைனிங் டூல். ஓகேங்களா? இந்த அடோப் ஃபோட்டோஷாப் இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க பழைய டூல்ஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அங்கெல்லாம் என்னன்னா நீங்க மேனுவலா டிசைன் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அங்கேயும் ஏஏ வந்துருச்சு, டிசைனிங் ஆட்டோமேட்டிக்லி நவ். பட் அது மாதிரி இல்லாம கேன்வா வந்து எப்படிப்பட்ட டூல் அப்படின்னா, அங்க வந்து ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதாச்சும் அங்க வந்து ஆல்ரெடி டிசைன்ஸ் இருக்கும். நீங்க வந்து அந்த டிசைன்ஸை வந்து ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணி உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்க போறீங்க. ஒரு பிகினரா ஒரு கேன்வா யூஸ் பண்றதா இருந்தா இந்த யூஸ் தான் அங்க. ஓகேங்களா? ஸோ கேன்வா டூலை எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட கூகுள் போங்க. சப்போஸ் நீங்க மொபைல் இப்போ வரைக்குமே நீங்க மொபைல் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இன்னும் கூட நீங்க லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணல இந்த பூட் கேம்ப்ல அப்படின்னா, மொபைல்ஸ் தான் இருக்கு அப்படின்னா, உங்க மொபைல்ல வந்து பிளே ஸ்டோர் போயிட்டு இல்லைன்னா ஆப் ஸ்டோர் போயிட்டு கேன்வான்னு ஒரு ஆப் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, ஸோ கேன்வான்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. canva.com அப்படின்னு சொல்லிட்டு போனா யூ வில் கெட் அ டேஷ்போர்ட் லைக் திஸ். இந்த டேஷ்போர்டுக்கு வந்து நீங்க வந்து உங்க அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ண வேண்டியிருக்கும். மேலே வந்து லாகின் சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை சைன் அப், நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி வரதா சைன் அப் அப்படி ஆப்ஷன் இருக்கும். கூகுள் வழியாக நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது பண்ணிடுங்க. யூ கேன் வெதர் யூஸ் மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அந்த மொபைல் ஆப் வந்து நல்லா தான் இருக்கும். பட் என்னன்னா வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டிசைன் பண்ணுறதுக்கு. அதில் இதுவே லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த கேன்வாவோட டேஷ்போர்டோட ஃபர்ஸ்ட் லுக். இப்படிதான் இருக்கும் அது. ஸோ இந்த கேன்வா மூலமா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணலாம், ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணலாம். அந்த பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுவே பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், போஸ்டர்ஸ் பண்ணலாம், கேலண்டர்ஸ் மேக் பண்ணலாம், பிஸ்னஸ் கார்ட்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ், இந்த டிசைன்லாம் வந்து இந்த கேன்வா டூல்லே பண்ணலாம். அண்ட் லோகோஸ் கூட பண்ணலாம். இது தவிர்த்து இதுல நிறைய இருக்கு. ஜஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னமே வந்து வீடியோஸ் கூட நீங்க மேக் பண்ணலாம். அண்ட் டிஷர்ட்ஸ், மாக்அப்ஸ், ஸோ இதுமே வந்து நிறைய விஷயம். சின்ன சின்ன ஒரு ஸ்மால் வெப்சைட் கூட நீங்க கேன்வால கிரியேட் பண்ணலாம். பட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அது சரியான லே அவுட்டும் வராது. பட் கேன்வால வந்து வெப்சைட் டிசைன் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கேன்வா வந்து ஒரு டிசைனிங் டூல். ஸோ நம்ம என்ன இதில் பண்ண போறோம் அப்படின்னா, லெட்ஸ் கோ டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் கேன்வால வந்து எப்படி வந்து ஒரு டிசைனை வந்து மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ நீங்க கேன்வா லாகின் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். தெரியலன்னா யூ கேன் கம் இன் டு சாட் பாக்ஸ். ப்ரோ இது எப்படின்னு தெரியல, லாகின் பண்ணிட்டேன் நானே, என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா போஸ்டர் ஒன்று பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேன்வா வந்து இங்க ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸ்ல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு என்ன போஸ்டர் வேணுமோ அந்த போஸ்டர், அந்த வேர்ட் அப்படியே டைப் பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரு டென்டல் கிளினிக்கோட ஒரு போஸ்டர் வேணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், டென்டல் கிளினிக் அப்படின்னு அடிக்கிறேன். இங்க சர்ச்னு வந்து பாத்தீங்களா, இங்க டென்டல் கிளினிக்னு கொடுத்துருங்க. சஜஷன்ஸ்ல கொடுத்துட்டீங்கன்னா அந்த டென்டல் கிளினிக் சம்பந்தமா இருக்க கேன்வால இருக்க எல்லா டெம்ப்ளேட்ஸும் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இதுல வந்து பெய்டு, ப்ரீமியம், எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய, ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஃப்ரீன்னு சொல்லிட்டு சில டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். சப்போஸ் நீங்க கேன்வாவோட ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா ஃப்ரீன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ நீங்க அது மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த டெம்ப்ளேட் வந்து நான் எடுக்க போறேன். இந்த டெம்ப்ளேட் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ண போறேன் நான். ஓகேங்களா? ஸோ அதனால இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுமே ஒரு டிசைன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஓகே, டிசைன் விண்டோ வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இதுல வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது எல்லாமே பண்ண போறீங்க. அது எப்படி பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இந்த டிசைனோட நேம். ஏன்னா வந்து நீங்க டிசைன் பண்றது வந்து நீங்க பண்ணிடலாம், பட் திரும்ப நீங்க தேடும் போது உங்களுக்கு ஒரு நேம் போட்டு நீங்க தேடணும். ஸோ உங்க சர்ச்சுக்கு ஈஸியா இருக்க ஃபர்ஸ்ட் நேமை மாத்திருங்க. மேல இருக்க டிசைன் நேமை மாத்திருங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டென்டல் கிளினிக் அப்படின்னு போட்டுட்டு இன்னைக்கான டேட் நான் போட்டுக்க போறேன். ஸோ எனக்கு வந்து இன்னும் சர்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுனால. ஸோ இங்க என்ன நான் பார்த்த போறேன் அப்படின்னா, ஐ திங்க் டென்டல் கிளினிக் த பெஸ்ட், டென்டல் கிளினிக் பெஸ்ட் ஜாக்கெட் அப்படின்னு போட்டுருக்கு. நான் இங்க சென்னைன்னு நான் போட்டுக்க போறேன். ஒரு சென்னையில இருக்க ஒரு சின்ன ஏரியா நான் போட்டுக்க போறேன். இங்க போட்டு ஆர் சர்வீசஸ்
டீத் ஒயிட்னிங் பண்றோம், டென்டல் கிளீனிங் பண்றோம், லேசர் ட்ரீட்மெண்ட், டென்டல் இம்ப்ளான்ஸ், டூத் ஃபில்லிங். ஸோ இதெல்லாம் நான் சும்மா பண்ற மாதிரி நான் இது பண்ணிக்கிறேன். இங்க 20% ஆஃப் போல நான் 50% ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான். ஸோ கான்டாக்ட் அஸ் வந்து இங்க நான் ஜஸ்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துக்க போறேன். அண்ட் இங்க வந்து இமெயில் ஐடி கொடுத்துக்க போறேன். சும்மா ஒரு டென்டல். ஸோ இதெல்லாம் எப்படி எடிட் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் மாதிரி வந்துடும். இந்த வேர்ட்ல எல்லாம் நீங்க ஜஸ்ட் டெக்ஸ்ட் மாத்துவீங்க பாத்தீங்களா, வேர்ட் டாக்குமெண்ட்ல எல்லாம். ஸோ அதுமே மாத்தலாம், ரொம்ப ஈஸி. த பெஸ்ட் டென்டல் கிளினிக் இன் அண்ணா நகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டு, ஓகே எனக்கு இந்த போஸ்டர் ஃபைனா இருக்கு, இதை வந்து நான் என்னோட சோஷியல் மீடியால போட்டுக்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேர்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்க கீழே பாத்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஃபைல் டைப் வந்து எந்த ஃபைல் டைப் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களுக்கு இதுல இருக்க ஃபைல் டைப் என்னன்னா, ஜேபேக்கா டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிஎன்ஜியா டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் வீடியோஸ் அந்த MP4 டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பிஎன்ஜி, ஏன்னா ஹை குவாலிட்டியில வந்து பிஎன்ஜிஸ் தான் இருக்கும், ஜேபேக்கோட பிஎன்ஜிஸ் ஹை குவாலிட்டியில இருக்குன்னு சொல்லிட்டு பிஎன்ஜின்னு கொடுத்துட்டு டவுன்லோடுன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, எனக்கு வந்து இப்போ வந்து இந்த போஸ்டர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இது வந்து என்னோட டென்டல் கிளினிக், சப்போஸ் நான் அதை தான் நான் பண்றேன், பிசினஸ் பண்றேன் அப்படின்னா அந்த இதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் வந்து கேன்வால வந்து இவ்வளவு சீக்கிரம் நீங்க பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்ஸ். ஸோ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்டர்னேஷன்ஸ் தான் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பண்ணோம் அப்படின்னா, இங்க வந்து எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். உங்க லெஃப்ட் போர்ட்ல வந்து எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னா கீழே வந்து எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு. எனக்கு வந்து இது வந்து ஐ திங்க் அவங்களோட லோகோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லோகோக்கு பதிலாக இங்க வேற எதுனா ஒரு கிராஃபிக்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ அதனால என்ன பண்ண போறேன்னா, இந்த லோகோ கிளிக் பண்ணிட்டு டெலீட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டெலீட் கொடுத்துட போறேன். ஸோ இங்க வந்து ஃப்ரீ ஸ்பேஸா இருக்கு. ஸோ இங்க வந்து நான் எதனா ஒன்று கொடுக்கணும். ஸோ அதனால நான் வந்து எதனா ஒரு எலிமெண்ட் வந்து சர்ச் பண்ணணும். ஆச்சு எதுனா ஒரு ஸ்டிக்கர்ஸோ கிராஃபிக்ஸோ எதுனா ஒன்று சர்ச் பண்ணணும். அப்போ வந்து நீங்க என்ன சர்ச் பண்ணணுமோ அதை வந்து இங்க எலிமெண்ட்ஸ்குள்ள போயிட்டு சர்ச் எலிமெண்ட்ஸ்ல வந்து கொடுத்துருங்க. நான் வந்து சும்மா டென்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன். இங்க கிராஃபிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் வருது, இங்க பாருங்க. இதுல வந்து நீங்க ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிருந்தா அந்த வெர்ஷன் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறதுனால என்னால எதுவுமே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது நல்லா இருக்கு. ஸோ நான் வந்து இதை கிளிக் பண்ண உடனே என்னோட டிசைன்குள்ள வந்துடும். டிசைன்குள்ள வந்துக்கிறப்போ அதை ஜஸ்ட் ரீசைஸ் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணா உங்களால ரீசைஸ் பண்ண முடியும். பண்ணிட்டு எங்க அதுக்கு நீங்க பிளேஸ் பண்ணுமோ பிளேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் நான் எனக்கு இந்த ஃபாண்ட் பிடிக்கல அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் தி ஃபாண்ட் ஹியர். ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் கிளிக் பண்ணிட்டு இங்க டாப் போர்ட்ல வந்தீங்கன்னா இங்க ஃபாண்ட்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ யூ கேன் ஜஸ்ட் மேக் தட். ஸோ உங்களுக்கு ஏற்ற ஃபாண்ட்ஸ் ஆர் உங்க பிஸ்னஸஸ் ஆர் உங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபாண்ட்ஸ் வந்து செட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்க மேக் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் புட் அப் தட். ஓகே, ஸோ இது வந்து கேன்வால வந்து பேசிக்ஸா இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ இதுல வந்து வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஓகே இன்னும் கொஞ்சம் நம்ம என்னென்ன பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஷேரிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஷேரிங் ஆப்ஷன் அப்படின்னா, இந்த ஷேர் திரும்ப நம்ம டவுன்லோட் பண்றதுக்காக ஷேர்னு கொடுப்போம் பாத்தீங்களா, அந்த ஷேரை கிளிக் பண்ணிட்டு இங்க கொலாபரேஷன் லிங்க் இருக்கும். இந்த கொலாபரேஷன் லிங்க் காப்பின்னு கொடுத்துக்கோங்க. இங்க வந்து ஒன்லி யூ கேன் அக்சஸ் பதிலா எனி ஒன் வித் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எப்படி நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல ஷேர் பண்ணுவோமோ, கூகுள் ஷீட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோமோ, அது மாதிரி வந்து கொடுத்துட்டு காப்பி லிங்க்னு கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா இதே டிசைன் வந்து ஷேர் பண்ணணும், இல்லைன்னா வந்து உங்க ஓனருக்கு ஷேர் பண்ணணும், உங்க கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இப்படி ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க வந்து எதனா இல்ல இது பிரச்சனையா இருக்கு, இது வந்து மாத்தலாம் அப்படின்னா அவங்க இதுலயே பார்த்து மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஷேர். இல்லை நீங்க டவுன்லோட் பண்ணி யூ கேன் ஆல்சோ மேக் தட். ஸோ இதுல வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இமேஜ் எடிட்டிங் ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இந்த இமேஜ் இருக்கு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேஞ்ச் தட் அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எலிமெண்ட்ஸ் பண்ணுங்க. எலிமெண்ட்ஸ் போனதுக்கு அப்புறம் போட்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா போட்டோஸ் இங்கேயே காட்டும், போட்டோஸ்ன்னு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து டென்டலுக்காக தான் நீங்க டிசைன் பண்ணுங்க. ஸோ திரும்பவும் வந்து டென்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். வேற என்ன பெட்டரான போட்டோஸ் உங்களுக்கு கிடைக்குது, ஓகே ஐ ஃபீல் திஸ் ஒன் இஸ் பெட்டர். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, அப்படியே இதை டிராக் பண்ணிட்டு
இங்க வந்து டிரா பண்ணிக்க போறோம். டிரா பண்ணிட்டு இது உள்ளே நான் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இதை ரீசைஸ் பண்ணிட்டு இந்த இமேஜ் எடிட் இமேஜ்னு சொல்லிட்டு மேல இருக்கும். மேல வந்து டாப் லேபிள்ல வந்து எடிட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன்ல வந்து நீங்க பேக்ரவுண்ட்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதெல்லாம் வரும். பட் ஃப்ரீ வெர்ஷன்ல இருந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபில்டர்ஸ் நீங்க மாத்திக்கலாம். இது பெருசா யூஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நம்ம போட்டோஸ்க்கே நம்ம ஃபில்டர்ஸ்லாம் இப்போ போடுறது கிடையாது. இருந்தாலும் ஜஸ்ட் ஐ எம் டெலிங் தட். ஸோ இதுமே வந்து டியூவல் டோனு பிளர் ஆக்குறது, ஸோ இந்த விஷயம் வந்து நீங்க ஃப்ரீ வெர்ஷன் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இமேஜ் எடிட்டிங்கான ஜஸ்ட் கேன்வால இருக்க ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து எலிமெண்ட்ஸை வந்து பொசிஷன் பண்றது. பொசிஷன் பண்றது அப்படின்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த டென்டல் கிளினிக்னு இருக்கு. இது வந்து இதை வந்து நான் சென்டருக்கு நான் எடுத்துட்டு வரணும். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நான் எது சென்டர்னு எனக்கு தெரியல, அரல்ஸ் வந்து இது குவிக்கா பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டென்டல் கிளினிக் கிளிக் பண்ணிட்டு மேல திரும்ப டாப் லேபிள் வந்துருங்க. டாப் லேபிள்ல வந்து பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பொசிஷன் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எந்த பொசிஷன்ல இருக்கணும், மிடில் இருக்கணுமா, ஆர்எல்ஸ் வந்து சாரி மிடில் இருக்கணுமா, சென்டர்ல இருக்கணுமா, ரைட்ல இருக்கணுமா, லெஃப்ட். ஸோ இதுமே வந்து நீங்க அந்த எலிமெண்ட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பொசிஷன் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இன்னொன்று வந்து லேயரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லேயரிங்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த 50% வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் வந்து இருக்கு. இந்த 50% வந்து இந்த சர்க்கிள் முன்னாடி தான் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதை நான் பின்னாடி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த எலிமெண்ட் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்ததுக்கு அப்புறம் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க வந்து சென்ட் பேக்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சென்ட் பேக்வர்ட் கொடுங்க. ஸோ ஜஸ்ட் பின்னாடி போயிடும், இது வந்து முன்னாடி வந்துடும். ஸோ ஆர்எல்ஸ் நீங்க வந்து இந்த இது முன்னாடியே பண்ணிட்டீங்க, இந்த போட்டோ வந்து முன்னாடியே பண்ணிட்டீங்க, பட் இந்த டிசைன்ஸ் தான் முன்னாடி வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு லேயர் கிளிக் பண்ணிட்டு சென்ட் பேக்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த டிசைன்லாம் ஹைலைட்டா தெரியணும் அப்படின்னோ அதெல்லாம் வந்து முன்னாடி வந்துடும், இதெல்லாம் வந்து பின்னாடி போயிடும். ஸோ நீங்க லேயரிங் வந்து இப்படிதான் பண்ணணும். ஓகே. ஸோ சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ரவுண்ட் ஒரு சர்க்கிள் இருக்கு, இங்க வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு. நான் எதனா இங்க டிசைன் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சர்க்கிள் வந்து அஃபெக்ட் ஆயிடக்கூடாது, சேஞ்ச் ஆயிடக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாக்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கும். இந்த லாக் ஃபீச்சர் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் மட்டும் லாக் ஆயிடும். ஸோ இந்த எலிமெண்ட் வந்து நீங்க எடிட் பண்ண முடியாது, ஜஸ்ட் சேஞ்ச் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. மற்ற எல்லாமே நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்டா வந்து இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்ட்ல வந்து என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து ரொம்ப ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஒரு எலிமெண்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிள் வந்து இருக்கு. ஸோ நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது இது மாறிடக்கூடாது அப்படின்னா நான் இந்த எலிமெண்ட் கொடுத்துட்டு நான் லாக் கொடுத்துக்கலாம். லாக் கொடுக்கும்போது நான் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, மற்ற எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க அன்லாக் பண்ணா சேம் அந்த எலிமெண்ட் கிளிக் பண்ணா லாக் சிம்பிள் இருக்கும், அதில் கொடுத்தீங்கன்னா அன்லாக் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் இருக்க ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்கும். குரூப்பிங்னா என்னன்னா வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் இந்த 1 2 3 4 5 5 ஃபீச்சர்ஸ் 5 சர்வீசஸ் இருக்கு. இந்த 5 சர்வீஸுமே வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு குரூப்பா எடுத்துட்டு ஐம் கோயிங் டு பிளேஸ் இட் இன் அனதர் பிளேஸ். ஸோ அப்போ நான் எப்படி அதை பண்ணலாம், நான் ஒன்று ஒன்றா நான் எடுத்து பண்றதை விட நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் உங்க லெஃப்ட் கிளிக் கொடுங்க. லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணி இது எல்லாமே வந்து குரூப் பண்ணுங்க. குரூப் பண்ணிட்டு இங்க குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டா இது எல்லாமே வந்து ஒரே எலிமெண்ட் ஆயிடும். ஸோ நீங்க வந்து இதை எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கேன்வால இருக்க குரூப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட். ஓகே. ஸோ உங்ககிட்ட இமேஜஸ் இருந்தால் அதை எப்படி ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அது சிம்பிள். இங்க வந்து லெஃப்ட் லேபிள்ல வந்து அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்க அப்லோட் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து எதனா ஃபைல்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் இந்த போட்டோ நான் எடுக்கணும் அப்படின்னா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்க அப்லோட் ஆயிடும். அப்லோட் ஆன உடனே இந்த டிசைன்ல வந்து அது வந்துடும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டா இந்த டிசைன்ல வந்து வந்துடும். ஓகேங்களா? இது இப்படிதான் வந்து நம்ம கிட்ட இருக்க போட்டோஸை வந்து நம்ம எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே. இதை விட ஒரு சின்ன ஒரு இன்னொரு ஈஸியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நீங்க ஆன்லைன்ல பாக்குற போட்டோஸ் எல்லாமே ஜஸ்ட் நீங்க காப்பி பேஸ்டே பண்ணிக்கலாம் கேன்வால. எப்படி நான் சொல்றேன்.
ஸோ இதுவுமே வந்து ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு கூகுள் இமேஜஸாக இருந்தாலும் சரி, ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் ஐ திங்க் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நீங்கள் காப்பி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லைனா வேற என்ன வெப்சைட்ல நீங்கள் என்ன இமேஜஸ் பார்க்குறீங்க அதை வந்து நீங்கள் கேன்வாக்குள்ள எடுத்துன்னு வந்தோம்னா இங்கே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதை உங்கள் லேப்டாப்பில் சேவ் பண்ணி அங்கே அப்லோட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபீச்சர் மூலமாக நீங்கள் எடுத்துன்னு வரலாம். ஜஸ்ட் நான் காட்டுறேன். இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவ் இமேஜ் கீழே காப்பி இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்பி இமேஜ் நீங்க கொடுத்துட்டு உங்களோட டிசைன்குள்ள வந்துருங்க. டிசைன்குள்ள வந்துட்டு திரும்பவும் ரைட் கிளிக் கொடுத்துட்டு பேஸ்ட்னு கொடுத்துருங்க. இல்லை கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட்னு கொடுத்துருங்க. இந்த டிசைன் வந்து இங்க அப்லோட் ஆயிடும். ஆஸ் ஈஸி அஸ் தட். ஓகே, ஸோ இதுதான் அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கேன்வால வந்து இவ்வளவு ஈஸியா வந்து நமக்கு. நெக்ஸ்ட் டூப்ளிகேட்டிங் வந்து நீங்க எலிமெண்ட்ஸையும் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு டிசைனையும் நீங்க டூப்ளிகேட் பண்ணலாம். எப்படின்னா இங்க மேல வந்து ஒரு பிளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இது வந்து டூப்ளிகேட் பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேம் இதேமே ஒரு டிசைன் வந்து டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ நீங்க டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இங்க வேற ஒரு போட்டோ போட்டுக்கலாம், இங்க வந்து வேற ஒரு போட்டோ கொடுத்துட்டு ஓகே லாஸ்ட்ல வந்து எது நல்லா இருக்கோ அதை மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி. அண்ட் எலிமெண்ட்ஸையும் வந்து நீங்க டூப்ளிகேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த எலிமெண்ட்டை வந்து நான் இன்னொரு இடத்துல நான் திரும்ப வைக்கணும் அப்படின்னா இங்க எலிமெண்ட் கிளிக் பண்ணி சேம் மேல வந்து ஒரு பிளஸ் ஐக்கன் காட்டா அது கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ யூ கேன் ஆல்சோ டூப்ளிகேட் தி எலிமெண்ட்ஸ் டூ. ஸோ கேன்வால இருக்கு இது இன்னொரு ஃபீச்சர்ஸ் டூப்ளிகேட்டிங். அண்ட் லிங்க்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சப்போஸ் நான் இப்போ பண்ற பிபிடிஸா இருக்கட்டும் இல்லை பிடிஎஃப்ஸ் நீங்க எடிட் பண்றீங்க அப்படின்னா நான் கேன்வால வந்து பிபிடிஸ் எடிட் பண்ணுவேன். ஸோ அதுமாதிரி வந்து நீங்க பிபிடி பிடிஎஃப் இல்லை பண்றதா இருந்தால் நீங்க லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து கிளிக்கபிள் லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் இந்த பெஸ்ட் டென்டல் கேர் இன் அண்ணா நகர் இங்க வந்து நான் ஒரு லிங்க் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது கிளிக் பண்ணிட்டு இந்த 3 டாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா மோர்ல அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லிங்க் கொடுத்துருங்க. இங்க வந்து நீங்க எந்த லிங்க்குக்கு வந்து டைரக்ட் ஆகணும் அப்படியோ அதை வந்து பேஸ்ட் கொடுத்துட்டு டன் கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இந்த லைன் மட்டும் வந்து ஒரு லிங்க் கிளிக்கபிள் லிங்க் ஆயிடும். பிடிஎஃப்லயோ பிபிடிலயோ பிடிஎஃப் வரும்போது அங்க கிளிக் பண்ணாங்கன்னா தனியாக ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இது வந்து ஒரு இருக்க ஃபீச்சர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னன்னா வந்து இது ஆக்சுவலி வந்து நீங்க யூஸ் வேணும்னா பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் விட்டுலாம். ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து உங்க டாப் லேபிள் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு மேல வந்து இந்த ஃபைல் லேபிள் இருக்கும். அதுல ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. ஃபைல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க கீழே வரும்போது உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். செட்டிங்ஸ்ல வந்து ஆட் ஷோ ரூலர்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஷிஃப்ட் ஆர் ஷார்ட்கட்டோட. ஸோ இது கிளிக் பண்ணுங்க. ஷோ ரூலர்ஸ் அண்ட் கைட்ஸ் செட்டிங்ஸ்குள்ள ஷோ ரூலர்ஸ் அண்ட் கைட்ஸ். ஸோ இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்ஸோட ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இது எதுக்கு அப்படின்னா இந்த அலைன்மெண்ட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் நார்மல் ஐல பார்க்காம ஒரு ரூலர் மூலமா பார்த்துக்கலாம். எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இங்க இருந்து இங்க ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து இங்க எங்க நீங்க கொடுக்கணுமோ கொடுத்துங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு கேப் இருக்கு. ஸோ நான் இதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டி எங்க இருக்கணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க மேல இருந்து ஒரு ரூலரை எடுத்தோம்னா மேல இருந்து இங்க எடுத்து வந்து யூ கேன் ஆல்சோ ஃபிட் கரெக்டா அலைன்மெண்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் மோஸ்டா வந்து இந்த ரூலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே அலைன்மெண்ட் தவறாம இருக்கணும், அலைன்மெண்ட்ல கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு they will use this. கிளியர்? ஸோ இந்த ரூலர்ஸ் இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேன்வால வந்து இன்னும் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா யூ ஹேவ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரேம் வந்து ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு சொல்லுவோம். எலிமெண்ட்ஸ் போயிடுங்க. எலிமெண்ட்ஸ் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தீங்க இல்லை மேலேயே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. இங்க ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க நார்மலா இந்த போட்டோஸ் நம்ம மொபைல்ல போட்டோஸ் எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ஷேப்ஸ்குள்ள நம்ம போட்டோஸ் எடுத்து வருது. ஸோ அதுதான் ஃப்ரேம்ஸ். அதுக்கப்புறம் மாக்அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மாக்அப்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த டிஷர்ட்ல வந்து டிசைன் எடுத்து வரணும், இந்த மொபைல்ல வந்து என் போட்டோ இது பண்ற மாதிரி பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து மாக்அப்ஸ். ஸோ இங்க வந்து உங்க போட்டோஸ் எடுத்து வந்துக்கலாம். இன்சர்ட் யுவர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுமாதிரி அப்லோட் பண்ணிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ மாக்அப்ஸ் நீங்க டிஷர்ட்ஸ் மாக்அப்ஸ் இதெல்லாம் கூட நீங்க பண்ணலாம். ஸோ கேன்வா வழியா நீங்க யூ கேன் ஆல்சோ மேக் தீஸ் கைண்ட் ஆஃப் மாக்அப்ஸ் ஹியர்.
ஸோ இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி யூ கேன் ஆல்சோ மேக் தட். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி சம்திங் எதுனா ஒரு போடணும் அப்படின்னா டேபிள்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இதில் வந்து ஸ்டாக் ஃபோட்டோஸ் ஏதாச்சும் கேன்வாவோட ஸ்டாக் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அதை கூட நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வெர்ஷனில் வந்து ஃப்ரீயாக இருக்குமான்னு பாருங்கள். ஃப்ரீ வீடியோஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். For any videos or any photos, you can use these stock images too. Okay. ஸோ இதுதான் வந்து கேன்வால வந்து கொஞ்சம் பேசிக்காக இருக்க ஃபீச்சர்ஸ். நீங்கள் கேன்வா வந்து டிசைன் பண்ண வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும். நான் இப்போ சொன்னது வந்து ஜஸ்ட் ஆல்ரெடி ப்ரீமேடாக இருக்க டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறது. பட் இதில் வந்து இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம். அந்த நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டிசைனோட நாலேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். கேன்வாவோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் வந்து போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அப்போதான் வந்து லேட்டஸ்ட்டாக என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு புதுசாக எடுத்துன்னு வராங்க. ஆர்எல்ஸ் வந்து கேன்வாவோட கிரியேட்டர்ஸ் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு கேன்வா கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க, யாருன்னா ஒருத்தர் வருவாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ கெட் தட் டிசைன் நாலேஜ். கிளியருங்களா? ஓகே. நான் இப்போ உங்களுக்கு பிபிடி காட்டிட்டு இருக்கே வந்து ஒரு கேன்வா ஒர்க் தான். கேன்வா ஒரு டேஷ்போர்ட்ல தான் காட்டிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு பிபிடி தான். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இந்த அதர் இம்பார்ட்டன்ட் கேன்வா ஃபீச்சர்ஸ் இதை வந்து நான் ஒரு லிங்கா மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். லிங்க்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து நீங்க எந்த லிங்க் வந்து கொடுக்கணுமோ, அதாச்சும் எந்த வெப்சைட்டுக்கு வந்து டைரக்ட் ஆகணுமோ அதை இங்க பேஸ்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த டிசைனுக்கு வந்து டைரக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடுக்குறேன். இந்த அட்ரஸை காப்பி பண்ணிட்டு இங்க வந்து டன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம்னா இது வந்து ஒரு லிங்கா மாறிடும். இப்போ இதை யார் கிளிக் பண்ணாலும் அந்த பேஜுக்கு டைரக்ட் ஆகிடும். ஓகே, இதுதான் லிங்க். பிபிடிஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் உங்க ஹோம்ல போயிட்டு ப்ரெசன்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரெசன்டேஷன்ஸ் பத்தி இருக்க எல்லா டெம்ப்ளேட்ஸும் வரும். இந்த ரேஷியோல இங்க வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் வரும். ஸோ நீங்க உங்களுக்கு வந்து எந்த டெம்ப்ளேட் வந்து கரெக்டா இருக்குமோ நீங்க வந்து இங்க ஃபீச்சர் பண்ணி பார்த்துக்கலாம் அதை. ஸோ எது கரெக்டா இருக்குமோ அந்த டெம்ப்ளேட் எடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் ரீடிசைன் தட். ஸோ இப்படிதான் வந்து பிபிடிஸ் வந்து மேக் பண்ணும் கேன்வால. அனிமேஷன் ஆர் டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பிபிடிஸ் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பேஜ் இங்கே இந்த பேஜ் தான் ஃபர்ஸ்ட் பேஜ். நான் வந்து ஆட் பேஜ்னு கொடுத்துட்டு இன்னொரு பேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து இந்த மொபைல் ஆப்ஸ்ல நான் டிரான்சிஷன் மாதிரி பண்ணுவோம் பார்த்தீங்களா, எடிட்டிங்ஸ்லாம். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் 1 பேஜ் 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். நீங்கள் ஒரு பிபிடி கிரியேட் பண்ணும்போது பேஜ் 1 பேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இங்கே நடுவில் போனீங்கன்னா ஆட் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எப்படி டிரான்சிஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஆல்சோ கிளிக் தட். எத்தனை டியூரேஷன் வந்து டிரான்சாக்ஷன் ஆகணும், எந்த சைட்ல இருந்து இட் ஷுட் பி மேட் அதெல்லாம் கொடுத்துட்டு கலர்ஸ் என்ன கலர்ஸ் வேணுமோ மேபி இங்க வந்து டிஃபால்ட்டா ஒரு கலர் இருக்கு, நீங்க கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணிட்டீங்கன்னா இந்த டிரான்சிஷன் வந்து இங்க அப்ளை ஆயிடும். ஃபைன். ஸோ இந்த ஸ்லைட்ல இருந்து இந்த ஸ்லைட் மாறும் போது யூ ஆர் கோயிங் டு கெட் தட். அண்ட் அனிமேஷன்ஸ் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க இந்த லோகோ இருக்கு பாத்தீங்களா, இந்த லோகோ அண்ட் இந்த நேம் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிட்டு இதை வந்து நான் அனிமேட் பண்ண விரும்புறேன். அப்போனா இங்க மேல வந்து நம்மளோட லேபிள் டாப் லேபிள்ல வந்து அனிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அனிமேட் கொடுத்துட்டு இங்க வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற அனிமேஷன்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆன் போத் ஆன் கேட்கும், அதாச்சும் ஸ்லைட் வெளியே போகும்போது ஸ்லைட் உள்ள வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறும் ஆன் என்ட்ரி மட்டும் கொடுத்துறேன். அதாச்சும் இந்த ஸ்லைட் வரும்போது மட்டும் இப்படி கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? கொடுத்துட்டுனா இதுவும் வந்து அப்ளிகபிள் ஆகிடும். ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த அனிமேஷன்ஸ் எப்படியே பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஷேர் போயிட்டு ப்ரெசென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பிபிடிஸ்ல அவைலபிளா இருக்கும். ப்ரெசென்ட்னு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அனிமேஷன்ஸ் வந்து இங்க அப்ளை ஆகும். கிளியரா? ஸோ வேற எந்த ஆப்ஷன்ல கேன்வா வந்து நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கேன்வா வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரீ ஆப்ஷன்ல வந்து என்ன லிமிட்டடா இருக்கும் அப்படின்னா சில எலிமெண்ட்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்றதை வந்து யூஸ் பண்ண முடியாம இருக்கும். வெறும் ஃப்ரீ எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியும், ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸை மட்டும் தான் எடிட் பண்ண முடியும். இதுதான் கேன்வா ஃப்ரீல இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் அது பெருசா தெரியாது உங்களுக்கு. நீங்க வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸே வந்து ஆக்சுவலி நிறைய இருக்கும். அண்ட் நிறைய
நல்லாவும் இருக்கும். ஸோ நீங்க ஃப்ரீ வெர்ஷனே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். கேன்வா ஓரளவுக்கு நீங்க கத்துட்டு தென் ப்ரோ வெர்ஷன் நீங்க வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து நீங்க பிளாக் மார்க்கெட்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். ₹100 பர் அக்கௌண்ட் அப்படின்னு they can sell. ஸோ அது மாதிரி வந்து நீங்க எடுக்கலாம். அரஸ் நீங்க அஃபிஷியலா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னா இட் காஸ்ட் அரௌண்ட் 1500 நினைக்கிறேன் கேன்வா ஃபார் 1 year. ஸோ யூ கேன் ஆல்சோ சப்ஸ்கிரைப் தட். நீங்க அப்படி பண்ணிக்கலாம், நீங்க கேன்வா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேன்வா இருக்க பேசிக்கான சில ஃபீச்சர்ஸ். இன்னும் கேன்வா வந்து நிறைய விஷயம் நீங்க எடிட் பண்ண முடியும். கேன்வால வந்து இந்த போஸ்டர்ஸ்ல இருந்து சரி, புக்கோட அந்த லேபிள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து கேன்வால நீங்க எடிட் பண்ணிக்கலாம். கேன்வா ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ண கத்துக்கிங்கன்னா நீங்க எல்லா டிசைன்ஸ்க்கும் நீங்க கேன்வா யூஸ் பண்ணுங்க. ஈவன் ஃபார் லோகோஸ் கூட நீங்க மேக் பண்ணலாம். லோகோஸ் நீங்க மேக் பண்றது கூட இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோகோஸ் நிறைய லோகோஸ் வரும். அந்த லோகோஸ்ல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு எந்த லோகோ பிடிச்சிருக்கோ யூ கேன் டேக் அ டெம்ப்ளேட், ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் நேம், உங்க கம்பெனி நேம் எல்லாம் உங்க நேம் போட்டுட்டு யூ கேன் டவுன்லோட். ஓகேங்களா? ஸோ லோகோஸ் கூட நீங்க மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் நான். அண்ட் கேன்வா வந்து நீங்களும் யூஸ் பண்ண போறீங்க கம்மிங் அசைன்மெண்ட்ஸ்லாம் சரி, ஆர்எஸ் வந்து நீங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா கிளைண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க கேன்வா யூஸ் பண்ணி பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா கிளைண்ட் வந்து நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கும்போது உங்களுக்கு கிளைண்ட் வந்து நிறைய சேஞ்சஸ் சொல்லுவாங்க. சேஞ்சஸ் வந்து நீங்க ஒரு வாட்டியும் போட்டோஷாப்ல போயிட்டு ஒரு வாட்டியும் உங்க கிராஃபிக் டிசைனர் கிட்ட சொல்லி அப்டேட் பண்ணதுக்கு பதிலாக கேன்வா யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா அப்டேட் பண்ணி ஒரு ரிவிஷன்ஸும் நீங்க காட்டலாம். ஓகேங்களா? அதனால தான் கேன்வா வந்து இப்போ நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகே ஓகே எஸ். கொஞ்சம் நம்ம நிறைய சப்ஜெக்ட் உள்ள போயிட்டோம். ஸோ இப்போ வந்து சும்மா வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். அதாச்சும் ஐஃபோன் பத்தின ஒரு கேஸ் ஸ்டடி வந்து பார்த்துருந்தோம். ஷார்ட் ஆன் ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து ஐஃபோன் 6க்கு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட சக்ஸஸ் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ ஐஃபோன் சேல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று நல்லா பார்த்தோம்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதேமாதிரி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.